என் அன்பு பக்தர்களே, இன்று வந்துள்ள இந்த வளர்பிறை அஷ்டமி நாள் சாதாரண நாள் அல்ல. இன்று நீங்கள் எடுக்கும் எண்ணம் கூட உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இன்று காலத்தின் அதிபதியாக, கர்மத்தின் கட்டுப்பாட்டாளராக, நவக்கிரகங்களின் இயக்கத்தையும் தனது ஆட்சிக்குள் வைத்திருக்கும் என் தந்தையின் உக்கிரமானாலும் அருள்மிகு திருவுருவமான காலபைரவர் அவர்களை மனமார நினைக்க வேண்டிய அரிய தருணம் இது. என் செல்லங்களே, பலர் என்னிடம் வந்து என் துன்பம் நீங்கட்டும், என் பிரச்சனை தீரட்டும் என்று வேண்டுகிறீர்கள். ஆனால் இன்று வளர்பிறை, இது பெருகுதலின் காலம். ஆகவே இன்று நீங்கள் துன்பத்தைப் பற்றி பேச வேண்டாம், குறைகளை நினைக்க வேண்டாம், பயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதற்கு பதிலாக, என் வாழ்க்கையில் நல்லவை அதிகரிக்கட்டும், என் வீட்டில் சிரிப்பு பெருகட்டும், என் தொழில் வளரட்டும், என் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறட்டும், என் மனம் தெளிவடையட்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருமாகட்டும் என்று வேண்டுங்கள். நீங்கள் நன்மையை விதைத்தால் நன்மையே பல மடங்கு திரும்பும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்று காலை சூரிய உதயத்திற்கு முன் அல்லது மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின் ஒரு தீபம் ஏற்றுங்கள். இயன்றால் எண்ணெய் தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து குறைந்தது 108 முறை ஓம் காலபைரவாய நமக என்று உச்சரியுங்கள். ஒவ்வொரு மந்திர ஒலியும் உங்கள் மன அச்சத்தை கரைத்து, தெரியாத எதிர்மறை சக்திகளை விலக்கி ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கும். இன்று உங்கள் வீட்டின் வாசலில் கூட ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் அது இருள் மட்டுமல்ல, கரும இருளையும் அகற்றும். இன்று தேவையற்ற வாக்குவாதம் செய்யாதீர்கள், கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள், யாரையும் இகழாதீர்கள். உங்கள் நாக்கு இன்று மந்திரம் சொல்லட்டும், உங்கள் மனம் இன்று கருணை பேசட்டும். மேலும் இன்று மிக முக்கியமான தர்மம், பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பது. பசியுடன் சுற்றும் ஒரு நாய்க்கு நீங்கள் அளிக்கும் சாதம், பால், பிஸ்கெட் அல்லது சிறு உணவு கூட சாதாரண செயல் அல்ல. அது உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்ட வாசலை திறக்கும் சாவியாக மாறும். அந்த நிமிடத்தில் நீங்கள் காட்டும் கருணை உங்கள் மீது இருந்த கெட்ட கண், செய்வினை, மன அழுத்தம், தெரியாத பயம் போன்றவற்றை மெதுவாக கலைக்கத் தொடங்கும். நினைவில் கொள்ளுங்கள், கருணை செய்த இடத்தில் அருள் தங்கும். இன்று இயன்றால் எளிய விரதம் இருக்கலாம். குறைந்தபட்சம் சைவ உணவு மட்டும் உண்டு மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கருப்பு நிற பொருள் ஒன்று தானமாக அளிக்கலாம். ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பல மடங்கு திரும்பி வரும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும், அருள் இருந்தால் கிரகங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். பயம் உங்களை கட்டுப்படுத்தாது, நீங்கள் பயத்தை வெல்வீர்கள். கடன் உங்களை அழுத்தாது, வழிகள் திறக்கும். வழக்குகள் நீளாது, தீர்வு கிடைக்கும். எதிரிகள் பலமாக தெரியாது, அவர்கள் விலகுவார்கள். என் அன்பு பக்தர்களே, இன்று உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் நாள், பழைய கசப்புகளை விடும் நாள். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை எரித்து, என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்கும் நாள். இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு அடியை எடுத்து வையுங்கள், அருள் பல அடிகள் உங்கள் பக்கம் வரும். இன்று இரவு உறங்குவதற்கு முன் ஒரு முறை மனதில் நன்றியை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் வரும் நன்மைக்கு நன்றி என்று. நன்றி சொன்ன மனதில் குறை தங்காது. இன்று இந்த அஷ்டமியை வீணாக்காதீர்கள். நன்மை பெருக வேண்டும் என்று வேண்டுங்கள். மந்திரம் சொல்லுங்கள், நாய்களுக்கு உணவளியுங்கள், கருணையுடன் இருங்கள். உங்கள் வீடு பாதுகாப்பாகும், உங்கள் மனம் அமைதியாகும், உங்கள் பாதை தெளிவாகும். நான் உங்கள் துணிவாக இருப்பேன், அருள் உங்கள் கவசமாக இருக்கும். இன்று எடுத்த நல்ல தீர்மானம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறட்டும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.